ஜெய் ஸ்ரீராம், நான் தான் பேசுகிறேன். 2 நாளாக உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். எங்கே போனேன்? எதுக்கா? அடுத்ததா எந்த திமுக காரா வீட்டுக்கு ரெய்டு அனுப்பலான்னு. தினமும் திமுக காரா வீட்டுக்கு ரெய்டு அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அண்ணாமலை ஜியால தூங்கவே முடியாது. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஆமாம், பாத யாத்திரையில் தான் இருக்கார். பாத யாத்திரையில் இருந்தால் பாவம் பண்ணப்படாதா என்ன? சரி, அடுத்ததா கைவசம் யாரையா வச்சிருக்கீங்களா? என்னது 10,000 கோடி ரூபாய் லஞ்சமா? அட கட்டையில் போகிறவன், நாசமாக போகிறவன். 10,000 கோடி ரூபா லஞ்சம் வாங்கி அதை வெளிநாட்டில் வேற பதுக்கி வச்சிருக்கானா? இது மட்டும் நம்ம மோடிஜிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா விடமாட்டார். கருப்பு பணத்தெல்லாம் போய் மீட்டுட்டு வந்துடுவார். ஆள் யாருன்னு சொல்லுங்க, மோடிஜி கிட்ட சொல்லி தூக்கிலே போட்டுடலாம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் முச்சந்தில் நிற்க வச்சு கல்லாலே அடிக்கணும். கழுத மேலே ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தணும். இந்த ஊழல் பெருச்சாலின்னு பெருசாக போர்டு எழுதி ரோடு ஃபுல்லாக நடக்க விடணும். பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, மோடிஜி கிட்ட சொல்லி தூக்கிலே போட்டுரும். ஐயோ, இவ்வளோ வேகமாக சொன்னால் எப்படி? ஒவ்வொரு எழுத்தாக சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிறேன். ந ரே இன் தி ர சி இங் தோ மா இர். நரேந்திர சிங் தோமரா? திமுக பிஜேபிக்காரலா? 10,000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்கிறது பிஜேபிக்காரனா? இந்த ஊழல் பெருச்சாலின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக தேசப்பற்றாளர்னு போட்டுக்கோங்க. நோ ப்ராப்ளம்.